எப்பவும் போல இன்னைக்கும் மனுஷமான பேய் கதையோட தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கதை சொல்ல போறேன்னா, வேலை முடிஞ்சு, அதாவது நைட்டு வேலை முடிஞ்சு ஒருத்தர் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகலான்னு ஒரு ட்ரெயின் பிடிக்கிறாரு. அந்த ட்ரெயினில் அவருக்கு நடந்த அமானுஷமான பேய் கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்படி அந்த ட்ரெயினில் அவருக்கு என்ன தான் நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் அன்றைக்கி அவருக்கு ஓவர் டைம் இருந்ததுனால அவர் வேலை ரொம்ப லேட்டாக தான் முடியுது. கிட்ட மணி 12 கிட்ட ஆயிடுது. அவர் வாட்டி கிடையாது இந்த மாதிரி லேட் ஆகுது. ஓவர் டைம் முடிச்சுட்டு 12 மணிக்கு வெளியே ஆகுறது வாட்டி கிடையாது. அவருக்கு அடிக்கடி இப்படி தான் ஓவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவரும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவார். அன்றைக்கும் அதே மாதிரி தான் அவருக்கு ஓவர் டைம் கிடைக்கிது. அவர் வேலையை முடிக்கிறதுக்கு நைட்டு 12 மணி ஆகுது. கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி ட்ரெயின் அங்கேருந்து கிளம்புறதாங்குள்ளே எப்படியாவது போய் ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போயிடலான்னு வேகமாக அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அவர் வராரு. அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது அந்த ரயில் கிளம்புற கட்டத்தில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டாரு. அதனால அவர் அந்த ரயில் போகிறதவங்கள ஏன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக மூடிடும் இல்லையா. அதனால அவர் அவரால் எவ்வளோ வேகமாக ஓடியார முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வண்டியில் அவர் ஏறுறாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் இப்படி லேட்டாக வரும்போது அவர் ஏறுற அந்த ரயில் வண்டியில் அவர் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா ரொம்பவே லேட்டாக வேலை முடிஞ்சு வராரு இல்லையா. அதனால ஆளுங்க ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. எப்பயாவது தான் அந்த 1-2 பேர் இப்படி இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வாட்டி இவர் தனியாக தான் போயிருக்காரு. அன்றைக்கும் அவர் ஓடியாந்து ஏறும் போது அவர் நினைச்சார் உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருப்போன்ட்டு அவர் ஏறி இருக்காரு. ஏன்னா ஏறி பார்க்கும்போது தான் அந்த ட்ரெயினில் மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. இவரை சேர்க்காம 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. எப்பவுமே இவர் தனியாக போனாலும் அப்போ இவர் போகும்போது ஆளுங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த 3 பேரை பார்க்கும்போது மட்டும் இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அப்படி இந்த 3 பேரை பார்த்து ஏன் இவருக்கு வித்தியாசமாக இருந்திருக்குன்னா, எப்பவுமே இவர் வேலை முடிஞ்சு போகும்போது அவர் மாதிரியே லேட்டாக வேலை முடிஞ்சு போடுறவங்கள தான் அவர் அந்த ட்ரெயினில் பார்ப்பாரு. ரொம்ப அப்படி தானே இருப்பாங்க வேலை முடிஞ்சு லேட்டாக போடுறவங்க. ஏன்னா இந்த தடவை இவர் பார்த்த அந்த 3 பேருமே வேலை முடிஞ்சு போடுற மாதிரி அவருக்கு தெரியல. அந்த 3 பேருமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு வயசு பையன், ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற பையன், அவன் ஃபோனை தலையை குனிஞ்சு ஃபோனு தட்டிட்டு இருந்திருக்கான். இன்னொரு ஆள் அதுதான் ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. ஒரு பாட்டி, ரொம்பவே வயசான ஒரு பாட்டி. அந்த பாட்டி அந்த ரயிலில் என்ன பண்ணுதுன்னா அது இந்த சொட்டர்லாம் பின்னுவாங்க இல்லையா. அந்த வயசானவங்கள கொஞ்சம் இந்த சொட்டர் நூல் பின்னுவாங்களே, ட்ரெஸ்ஸு, இந்த துணிங்கெல்லாம் கூட தைப்பாங்க. அந்த மாதிரி அத்தனை மணிக்கு அந்த ட்ரெயினில் உட்காந்து அந்த பாட்டி பின்னிட்டு இருக்கு. இன்னொரு ஆள் ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி இருப்பார், கோட்டு சூட்லாம் போட்டுட்டு ரொம்பவே நீட்டாக கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருக்காரு. இது இந்த மாதிரி அவர் பார்க்குறது புதுசு கிடையாது. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ட்ரெயினில் பார்த்துருக்காரு. அது எல்லாமே நார்மல் டைமில் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஆளுங்க இது முதல் தடவை அவர் அந்த ரயிலில் பார்க்குறாரு. அவர் அடிக்கடி அந்த ரயிலில் தானே தினமும் போயிட்டு வராரு. அப்படி அவர் போகும்போது வரும்போதும் அங்கே அடிக்கடி போடுறவங்க, அந்த ரயிலை நார்மலாக யூஸ் பண்ணுறவங்கள சில பேரை 1-2 வாட்டி பார்த்துருப்போம். மூஞ்சி கொஞ்சம் சாமாக இருக்கும் இல்லையா. அவங்கள இதுக்கு முன்னுக்கு அந்த ரயிலில் போகும்போது வரும்போது 1-2 வாட்டி பார்த்துருப்போம். பழக்கப்பட்ட முகமாக தான் இருக்கும். ஏன்னா இவர் இவ்வளோ நாள் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு தடவை கூட இந்த 3 பேர்த்தையுமே அந்த ட்ரெயினில் அவர் பார்த்ததே இல்லை. அவருக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. இத்தனை மணிக்கு இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே இன்னொரு எண்ணமும் இருக்குது. எல்லா டைமும் எல்லாமே வரமாட்டாங்க இல்லையா. புது ஆளுங்க ஏற தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஏறி இருக்கலாம். இவங்களுக்கும் ஏதாவது இத்தனை மணிக்கு போகிற வேலை இருக்கும், அதனால தான் இவங்க போகிறாங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் போய் ஒரு சீட்டில் உட்கார்றாரு. அந்த 3 பேருமே ஒன்றா உட்காரல. ஒரு ஆள் ஒரு இடம் விட்டு அங்கன்னு தான் உட்காந்துருக்காங்க. ட்ரெயினில் நாற்காலிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. இவர் அந்த 3 பேரும் இவருக்கு முன்னுக்கு உட்காந்துருக்காங்க. இவர் அந்த 3 பேருக்கும் இந்த சைடு உட்காந்துருக்காரு. இவர்னால அந்த 3 பேர்த்தையுமே பார்க்க முடியும். இவர் போய் ஒரு சீட்டில் உட்காந்து அந்த 3 பேரையும் பார்க்கும்போது தான் இவர் இன்னொன்னே கவனிச்சிருக்காரு. அது இவருக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது என்னன்னா, இப்போ ஒரு ட்ரெயினும் சரி, இப்போ பஸ்ஸு, இந்த காடி, இந்த கிராப்லாம் நீங்கள் ஏறினீங்கன்னா உள்ளுக்கு யாராவது இருந்தால் புதுசாக ஏறுறவங்கள
பார்ப்பாங்க இல்லையா, பார்த்து தலையை ஆட்டுறது சிரிக்கிறது அப்படி இல்லைனாலும் நார்மலாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன் கூட அந்த 3 பேர்கிட்டையும் இல்லை. இப்போ தனியாக ஒரு ஆள் அந்த ட்ரெயினில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதை பற்றியுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அந்த 3 பேரோட ரியாக்ஷனுமே இருந்திருக்கு. அது இவருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து கூட அவர் அதை அந்த அளவுக்கு கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவரோட ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் நோண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் லிப்பாஸ் ஆகுது. லிப்பாஸ் ஆன பிறகு அந்த ரயிலுக்குள்ளுக்கு லைட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லைட்லாம் அமைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. இவர் என்னடா இது திடீர்னு லைட்லாம் அமைஞ்சு எரிய ஆரம்பிக்குதுன்னு அவர் பார்க்கும்போது அவர் போயிட்டுருக்கிற அந்த ட்ரெயின் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் குலுங்குது, ஆடுதுன்னுவாங்க இல்லையா. நான் பயந்துட்டேன். ஐயோ, இந்த பப்பி எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. அந்த ட்ரெயின் அந்த மாதிரி ஆடிட்டு உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் அமைஞ்சு எறிகிறத பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே பயமாயிருது. என்னடா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை, இன்றைக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அவர் ரொம்பவே பயந்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த லைட் அமைஞ்சு போடுறது, அந்த ட்ரெயின் ஆடுறது எல்லாமே அப்படியே நின்றுச்சு. இதுக்கு முன்னுக்கு நார்மலாக அந்த ட்ரெயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நார்மலாக வண்டி போகுது, லைட்டும் நல்லா இருக்குது. இவருக்கு அப்போ தான் உயிரே வந்திருக்கு. முன்னுக்கு இருக்கிற அந்த 3 பேர்த்தையும் அவர் பார்க்கும்போது 2 பேர் தான் உள்ளுக்கு இருக்காங்க. ஒரு ஆள் காணோம். காணா போனது யாருன்னா அந்த பிஸ்னஸ் மேன் இருந்தார் இல்லையா, அந்த கையில் சூட்கேஸ் வச்சுட்டு, அவரை அந்த ட்ரெயினில் காணோம். அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, அந்த 2 பேர் தான் இருக்காங்க, 3வது ஆள் இல்லைன்னு. அப்போ இவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, ட்ரெயினுக்குள்ளே ஏறும் போது இவர் தான் சரியாக பார்க்கல, நம்ம தான் 2 பேர் இருந்தது 3 பேராக இருக்காங்கன்னு நினச்சிட்டோன்னு அவரே தேத்திக்கிட்டு அவர் கீழே பார்க்கும் போது தான் அந்த கையில் வச்சுருந்தார் இல்லையா, அந்த பிஸ்னஸ் மேன் கையில் வச்சுருந்த அந்த சூட்கேஸ் இருக்கா, அது திறந்து ஓப்பன் ஆகி அவர் உக்காந்துருந்த சீட்டுக்கு கீழே விழுந்து கிடக்கிறத இவர் பார்க்குறாரு. இவர் என்ன நினச்சாரு, அந்த ஆளே ஏறும் போது இவருக்கு மனப்பிரமை இல்லாத ஆளை இருக்கிறதா இவரே நினச்சிக்கிட்டது தானே இவரே நினச்சாரு. இப்போது அந்த பெட்டி இருக்கிறத பார்த்தோன்னே இவரை கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இவர் பார்த்தது உண்மை தான், அது மனப்பிரமை கிடையாது. இவரை சேர்க்காம உள்ளுக்கு இருந்தது 3 பேர் தான், இவரோட 4 பேர். ட்ரெயின் எங்கேயுமே நிற்கல, ட்ரெயினில் இருந்து அந்த ஆளை காணோம். ஏன்னா அந்த ஆளோட பெட்டி மட்டும் ஓப்பன் ஆகி இங்கே விழுந்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்து இவருக்குள்ள ஒரு பயம். மற்ற 2 பேர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கலான்னு இவர் அவங்கள பார்க்கும் போது அவங்க 2 பேருமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த ட்ரெயினுக்குள்ளே அவர் ஏறதுக்கு முன்னுக்கு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பையன் தலையை இப்படி தொங்க போட்டு ஃபோனு தட்டிக்கிட்டே இருந்தாலே அவன் அப்படியே தான் இருக்கான். அந்த பாட்டி அந்த வயசான பாட்டி அந்த பின்னிக்கிட்டு இருந்துச்சுன்னு, அந்த பாட்டி அந்த நூல் பின்னுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை, அது பாட்டுக்கு உட்காந்து பின்னிக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் இருந்த ஒரு ஆளையே காணோம், பெட்டி மட்டும்தான் கிடக்குது. லைட் அமைஞ்சு எரிஞ்சது, அந்த ட்ரெயினு குலுங்குனது. இது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த 2 பேரும் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்து இவருக்குள்ள இன்னும் பயம். அந்த பயத்தோடைய அந்த ஆளுக்கு என்னாச்சு ஏதாச்சு, இல்லை ட்ரெயின் நின்னதில் அவர் பெட்டி எடுக்காமல் இறங்கிட்டாரான்னு இவர் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா இவருக்கு இன்னொன்று மட்டும் நல்லா தெரியுது, ட்ரெயின் எந்த இடத்துலையுமே நிற்கல. அப்போ அந்த ஆள் எங்கே தான் போனான்னு இவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது திரும்பவும் அந்த ரயிலுக்குள்ளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த பல்ப் அமைஞ்சு எரியிறது, அந்த ட்ரெயின் குலுங்குறதெல்லாம் இதுக்கு முன்னுக்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரி திரும்பவும் ஆரம்பிக்குது. என்னடா இது திரும்பவும் இதே நடக்குதுன்னு அவருக்குள்ளே இருந்த பயம் இன்னும் அதிகமாச்சு. இந்த தடவையும் அதே மாதிரி அந்த லைட்டு அமைஞ்சு வருது, ட்ரெயினும் குலுங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல் இருட்டாகி கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அந்த லைட்டு வருது. அப்போ பார்க்கும்போது அதே மாதிரி தான் உள்ளுக்கு உட்காந்துருந்த அந்த பாட்டியும் பையனும்ல. இந்த தடவை அவர் பார்க்கும்போது அந்த பையனை காணோம். அந்த பையனோட கையில் இருந்த ஃபோன் மட்டும் அவன் உக்காந்துட்டு இருந்த அதே சீட்டில் இருக்குது. அப்போவும் பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த பாட்டிலே அந்த பின்னிக்கிட்டு இருந்துச்சுன்னு, அது எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அந்த பின்னுற வேலையை ஸ்டாப் பண்ணாமல் அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிகிட்டே இருக்குது. இவருக்கு பயத்தை அது என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு.
அந்த பயம் பதட்டத்தில் அவருக்கு உடம்பு முழுக்க வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெயின் உள்ளுக்கு வந்து ஏக்கோன் இருந்தாலும் அந்த சுஜூலையும் அவருக்கு உடம்பு வந்து அவ்வளோ வேர்வா அந்த பயம் நடுக்கத்தில் இருந்தாலும் இங்கே கூட இருந்து அந்த 2 பேருக்கு என்ன ஆச்சு, ட்ரெயின் எங்கேயுமே நிற்கல. அந்த கிளவிக்கிட்டேயும் இப்போ எதையாவது கேட்கலான்னா அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அது பாட்டுக்கு உட்காந்து பின்னிக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன தான் நடக்குது? இதுக்கு முன்னுக்கும் நம்ம இந்த ட்ரெயினில் வந்துட்டு போயிருக்கோம் நைட்டு, இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு அவருக்குள்ள பயத்தோட குழப்பம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படியாவது நம்ம ஸ்டேஷன் வந்து நம்ம சீக்கிரமே இறங்கி போயிடணும்னு அவருக்குள்ள வந்து அவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது திரும்பவும் அதே மாதிரி அந்த ரயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. அந்த லைட்டில் அது அணைஞ்சு வருது. ரயில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி குலுங்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டுமே அப்படி ஆட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பல்பு வந்து அணைஞ்சிட்டு வருது. இந்த தடவை அணைஞ்சிட்டு வரும்போது அவர் பார்க்கும்போது உட்காந்து பின்னிட்டு இருந்த அந்த கிழவி இல்லையா, அந்த கிழவியை அதில் காணோம். அந்த பாட்டி அப்படியே மறைஞ்சு போச்சு. அது கையில் இருந்த ஊசியும் அந்த பின்னிக்கிட்டு இருந்தாங்களே இந்த சொட்டர் சொன்னேன், அதுவும் அந்த பாட்டி உக்காந்துருந்த அந்த சேர்ல அதை அவர் நல்லாவே பார்க்குறாரு. இப்போ இந்த ட்ரெயினில் மொத்தம் இதுக்கு முன்னுக்கு 4 பேர் இருந்தாங்கல்ல இவரோட சேர்த்து, அந்த 3 பேருமே அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த ட்ரெயின் வந்து எங்கேயுமே நிற்கல. அது வந்து இன்னமும் ரன்னிங்கில் தான் இருக்குது, அது போய்கிட்டே தான் இருக்கு. எந்த ஸ்டேஷன்லையுமே நிற்கல. கூட இருந்த 3 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. முதல்ல அவங்க யார் என்னன்னு இவருக்கு தெரியல. எல்லாமே இப்படி அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போனதை இவருனால ஏற்றுக்கவே முடியல. இவர் எந்திரிச்சுன்னு ஒரு கட்டத்தில் கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு. பயத்தில் கத்திக்கிட்டே இவர் எப்படியாவது அந்த கதவு திறந்த வேகத்துக்கு வெளியே போயிடலான்னு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ட்ரெயினில் திறக்கும் இல்லையா அந்த கதவு, அந்த கண்ணாடி கதவுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டாரு. திறந்த உடனே ஓடிடலான்னு. அப்படி அவர் நின்று அந்த சைடு பார்க்கும் போது அவருக்கு பின்னாடி இருக்கிறது, அவருக்கு இருக்கிற முன்னாடி கண்ணாடியிலேருந்து அவர்னால ரொம்பவே நல்லாவே பார்க்க முடியுது. அப்படி பின்னாடி என்ன இருந்ததுன்னா, ஒரு உருவம் வந்து ஒரு மாதிரி புகை மூட்டமாக அவர் பின்னாடி வந்து நின்றுருக்கு. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு ஆம்பளையோட உருவம் தான். ஒரு ஆம்பளையோட உருவம் கொடூரமாக அவர் பின்னாடி வந்து நின்று இருக்கு. அந்த நேரம் அந்த ட்ரெயினில் அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. அவரை தவிர யாருமே இல்லை. கூட பின்னாடி அந்த பயங்கரமான ஆம்பளையோட உருவம் இருந்திருக்கு. அந்த நேரம் வந்து முன்னாடி நடந்துச்சு இல்லையா, அந்த லைட்டு அணைஞ்சு எரிஞ்சு அந்த ட்ரெயின் ஒரு மாதிரி ஷேக் ஆகுறது, அதே மாதிரி திரும்பவும் நடக்க ஆரம்பிக்குது. நடந்து அந்த லைட் அமைஞ்சு எரியும் போதே அந்த ட்ரெயினோட அந்த கதவுக்கு மின்னுக்கு தானே இவர் நிற்கிறாரு. கரெக்டாக அந்த ட்ரெயின் போய் இவர் இறங்க வேண்டிய அந்த ஸ்டேஷனில் போய் நிற்கிது. நின்னோடனே கதவு திறந்ததுக்கப்புறம் இவர் பின்னாடி என்ன இருக்கு அதை பார்க்கலான்னு கூட அவர் திரும்பல. கதவு திறந்த வேகத்துக்கு தலை தெறிக்க அந்த ஸ்டேஷன்லேருந்து ஓடி போயிருக்காரு. அவர் தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது கூட அந்த கண்ணாடியில் கொடூரமா பார்த்தார்ல அந்த ஆம்பளை உருவம், அது திரும்பி பார்ப்போன்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வரல. அவர் பார்க்கறதுக்கும் ரெடியா இல்லை. ஏன்னா அவர் தான் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. விட்டா போதுண்டான்னு அந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயினை திரும்பி அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி எவ்வளோ லேட் ஆனாலும் ட்ரெயினில் ஏறவே இல்லை. சொந்த வண்டியில் வந்துட்டு போகிறத ஒரு வழக்கமாகவே அவர் மாற்றிக்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு அந்த 3 பேர் யார் எப்படி அந்த ரயில்ல இருந்து தனித்தனியாக டக்குன்னு காணா போனாங்க. ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் காணா போனாங்க. பின்னாடி வந்து நின்றுச்சு இல்லையா அந்த உருவம், அந்த கொடூரமான ஆம்பளையோட உருவம். அதுக்கப்புறமும் அவரை வந்து சில இடத்துல வந்து அது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அவர் லேட் நைட்டு வேலை முடிச்சுட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது அவர் மோட்டரில் போனாலும் சரி காடியில் போனாலும் சரி அவரோட அந்த சைட்டில் கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியில் 2-3 தடவை அந்த உருவத்தை அவர் பார்த்துருக்காரு. கண்ணாடியில் இவரை பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற அந்த கொடூரமான ஆம்பளையோட உருவத்தினால இவருக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. எப்போ வேணாலும் அது வந்து இவரு முன்னுக்கு வந்து நிற்கலாம். நின்னதுக்கப்புறம் இவரும் தொலைஞ்சு போவாரா?
என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இதே மாதிரி அமானுஷமான பேய் கதைகள் உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கதைகளை இல்லைன்னா மற்றவங்களுக்கு நடந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது அமானுஷமான பேய் கதை இருந்தால் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்